ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், என்னப்பா இது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான் இவர் இப்படி டான்ஸ் ஆடாரு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான். அனந்த் அம்பானி ராதிகாவோட வெட்டிங்கில் அவர் வந்து பயங்கர குஷியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் மாதிரியே தெரியல, ரொம்ப வந்து இப்போ தான் வந்து வயசு பையன்ற மாதிரி எகிரி எகிரி குதிச்சு செம்ம ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது நமக்கே வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக வந்து அம்பானியோட ஃபங்க்ஷனில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்து கலந்துக்கிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்திருக்க எல்லாருமே மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே வந்து எந்த அளவுக்கும் குறைச்சல் இல்லாத அந்த அளவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெறுமா வந்து போனால் நல்லா இருக்குமா? இருக்காது. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனட் இவங்க 2 பேருக்குமே வந்து வைரத்தில் வந்து மோதிரமும் வைரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சும் வந்து வாங்கி கொடுத்துருக்காராம். ஏன்னா வந்து மற்ற செலிப்ரிட்டிஸ்லாம் பெரிய பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு கிஃப்டர்ஸ் கொடுக்கும்போது இவர் மட்டும் சும்மா போயிட்டு வந்தா அப்படின்றது அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து எந்த வகையிலுமே வந்து குறைச்சல் இல்லாத மாதிரி டைமண்டில் அனட் அம்பானிக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ரொம்பவே வந்து ஸ்பெஷலான மோதிரம். இது வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இனிமேல் யூனிக்காக இருக்க போது, அதில் நீயும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அனட் அம்பானிக்கு பரிசாக கொடுத்துருக்காராம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராதிகா அவர்களுக்கு வந்து வைரத்திலே வந்து வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொல்லும்போதே டைமண்ட் என்னோட ரொம்ப க்ரூஷியஸான மெட்டல், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மெட்டலும் கூட, அதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர்களுக்கு தான் நான் வந்து ப்ரெசென்ட்டாக கொடுப்பேன், அதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்னங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான், செம்ம குஷியாக வந்து டான்ஸ் ஆடுறது, அவர் வந்து எப்பயுமே வந்து ஜாலியாக சுற்றி வர்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அங்கே வந்த செலிப்ரிட்டிஸே வந்து யாருப்பா இவர் இந்த வயசில் இவ்வளோ அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக சுற்றி வராரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மெய் செலுத்து போயிருக்காங்களாம். அந்த வீடியோஸ்லாம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி செம்ம ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தலைவர் ரஜினிகாந்தை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட வந்திருக்காங்க. நம்ம அட்லியாக இருக்கட்டும் சரி, நம்ம MS தோனியாக இருக்கட்டும் சரி, இல்லை ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே பார்க்கும் போதே வந்து செலிப்ரிட்டிஸோட கோலங்கள் அப்படியே வந்து சும்மா தெளிக்க விடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனாக பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணிரத்னம் சார் ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்குறது வந்து ரொம்பவே வந்து க்யூரிஷலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அதில் ஸ்ரீகாந்த் தான் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எல்லா டெஸ்ட்டுமே எடுத்ததுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து கன்ஃபார்மும் ஆகிட்டார். அவருக்கு அட்வான்ஸுமே கொடுத்துட்ட நிலையில் ஸ்ரீகாந்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால அவர் முன்னாடி நிறைய படங்கள் கம்மிட் ஆகி வச்சுருந்தார். அந்த படத்தெல்லாம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் யார் படமாக இருந்தாலும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் அவர் டிமாண்ட் பண்ணதுனால மணிரத்னம் சாரோட அட்வான்ஸை ஸ்ரீகாந்த் திருப்பி கொடுத்ததுனால மணிரத்னம் சார் கோச்சிக்கிட்டாரு. ஸோ இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறது சரி கிடையாது, இனிமேல் நான் ஸ்ரீகாந்த் கூட எந்த ஒரு படத்தையுமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீகாந்த் சாரை பற்றி நம்மளோட மணிரத்னம் சார் சொன்னதா ஸ்ரீகாந்த் சார் இப்போ வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பகைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.